காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி ஓட்டப்பிடாரம் தொகுதி திமுக வேட்பாளர் ராமஜெயத்தை ஆதரிச்சு புதியம்புத்தூர் பகுதியில தேர்தல் பரப்புரை செய்திருக்காரு. ஓட்டப்பிடாரம் தொகுதி எம்எல்ஏ சண்முகையா, திமுக வேட்பாளர் ராமஜெயம் ஆகியோர் முன்னிலையில புதியம்புத்தூர்ல திமுக அரசின் திட்டங்களையும் அதிமுக பாஜக கூட்டணியின் பாதிப்புகளையும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி எடுத்து சொல்லியிருக்காரு. அண்ணன் திரு ராமஜெயம் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றி சொல்லணும்னா பெண்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து 2000 ரூபாயாக மாற்றுகிறார்கள். அதே போல பெண்கள் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த உணவு திட்டம், அதாவது குழந்தைகள் வந்து பசியோட கல்லூரி பள்ளிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த உணவு திட்டத்தை நமது திராவிட மாடலின் நாயகன் காலை உணவு திட்டமாக மாற்றினாங்க. அப்போ காலை உணவு திட்டமாக மாற்றும் பொழுது வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் தன் குழந்தை பசியோடு இருப்பாரோ என்னமோ என்று கவலைப்படாமல் வேலைக்கு சென்றாலும் கூட பள்ளியிலே கட்டாயப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு உணவை அளித்து அவர்களை நல்லா படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நமது திராவிட மாடல் நாயகன் அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் கொண்டு வருகிறார்கள். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்களோ அதே போல தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, பெண்கள்லாம் இருக்கிறீங்க, இங்கே வந்து இப்போ வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி ஒன்று இருக்குது. அதை வந்து இலவசமாக இன்றைக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தருகிறார்கள். அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்குரிய தடுப்பூசி எப்போ போடணும்னு கேட்டீங்கன்னா பெண் பிள்ளைகள் ஒரு 16-18 வயசு ஆனதுக்கப்புறம் பெண் பிள்ளைகளுக்கு போட்டுக்கிறது நல்லது. பெண்கள் எல்லோரும் போட்டுக்கிறது நல்லது. கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் இருக்க தடுக்க வைக்க ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது புற்றுநோய் கர்ப்பப்பையில் வராமல் இருக்க யூட்ரஸ் கேன்சர் தடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதை நமது தமிழக வந்து இலவசமாக பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பொருட்கள் இருக்கு. அதாவது என்னன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு சிந்தனைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி, அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, அதுக்கு பஸ்ஸுக்கு செலவழிக்க வேண்டாம், பெண்கள் மட்டும்தான் பெண்கள் முன்னேறினால் மட்டும்தான் இந்த மாநிலம் முன்னேறும் என்ற ஒரே நோக்கத்தோடு எண்ணற்ற திட்டங்களை அருமை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தருகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள்லாம் இந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் இந்த பாஜக உள்ளே வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இறுதி வரை போராடுவோம். இன்றைக்கு கூட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், எங்கள் மூச்சு இறுதி வரை நாங்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் காலொன்ற விடமாட்டோம்.